பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும், உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அதுபோல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல கருணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்ட தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm chapter 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். மறைத்து வைப்பார், மறைத்து ஒளித்து வைப்பார், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கூடார மறைவிலே மறைத்து, என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். மறைத்து மறைத்து வைத்து காக்கிறார். பிசாசு தேடினாலும் என்னை தொட முடியாது. பிசாசு தேடினாலும் உன்னை தொட முடியாது. அவர் உன்னை கூடார மறைவிலே மறைத்து, கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து, எப்படி அருமல, கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பிசாசு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. வியாதி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. பலவீனம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு அக்கினி உங்க வீட்டு மேல இறங்குறதை காண்கிறேன். ஒரு காம்பவுண்ட் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உங்க வீட்டுல யார் பலவீனத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். உடைய நிழலுக்குள் வந்திருக்கிறாய். சட்டையின் மறைவிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே கிடைக்கும் பலன் உனக்கு உண்டு. நீ கைவிடவே மாட்டார். சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சிறகினால் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகினால் மறைப்பது போல் உன்னை மறைத்து ஒளித்து வைக்கிறார். எந்த வேடனுடைய கண்ணிக்கு நீ சிக்க மாட்டாய். பாலான கொலை நோக்கி நீ தப்பு வைக்கப்படுவாய். வேடன் கண்ணிக்கு குறி தப்பினது போல் ஆத்மா தப்பும். கண்ணி தெரிக்கும். தீங்கு உங்களை விட்டு விலக்கி போடுகிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை மூடிக்கொள்கிறார். சேட்டன், இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, எங்கள் பிள்ளைகளை குறித்து விரோதமா இருக்கிற எல்லா தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாம் உடை தெரிகிறார். அவர்களை குறித்து அவங்களை நீ கையே வைக்க முடியாது. உன் கை முறிக்கப்பட்டாயிற்று. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன்.
பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலனை. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். Take this prophetic word. Receive it. இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை இயேசு தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, அற்புதத்தை காண்பீர்கள். Amen, amen. God bless you.